புதுச்சேரியில் உறுதி செய்யப்பட்டுவிட்ட பாஜகவின் வெற்றி திமுக அரசுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய ஜனநாயக கூட்டணி கட்சி தேர்தல் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நமச்சிவாயம் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்த பின்னர் புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரியில் பாஜகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அது திமுக அரசுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் நமச்சிவாயம் தெரிவித்தார். என்ன போய் விமர்சனா அந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்குது. அதனாலதான் அது மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பிரயோகப்படுத்துறாரு. அப்படி இருக்கிற முதலமைச்சர் நான் பணியோட அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி நினைக்கிற முதலமைச்சர் ஏன் செந்தில் பாலாஜியை வேற கட்சியிலிருந்து அவர் கட்சிக்கு சேர்த்தாரு? அடுத்த கட்சியிலிருந்து அவர் சேர்த்திருக்க கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் கட்சியை சேர்த்திருக்க கூடாது, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்க கூடாது. இன்னும் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் குற்றமானவர் என்று நிரூபித்து ஜெயிலில் இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு.